இனி ஃபியூச்சரில் அடுத்த வருஷத்துலேருந்து வரக்கூடிய எம்ஜி கார்கள் பல வந்து இந்த பிளாட்ஃபார்மில் தான் வந்து தயாரிக்க போகிறாங்க. ஒன் பிளாட்ஃபார்ம் 4 பவர் ட்ரெயின்ஸ். இந்த பிளாட்ஃபார்மை வச்சு அவங்க வந்து பியூர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இன்ஜின் டைரக்ட் வெஹிக்கிள்ஸ், ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ், ரேஞ்ச் எக்ஸ்டெண்டட் வெஹிக்கிள்னு கூட கொண்டு வர இருக்கிறாங்க. இதில் இந்த ரேஞ்ச் எக்ஸ்டெண்டட் வெஹிக்கிள் எனக்கு ரொம்பவே ஃபேசினேட்டிங்காக இருந்தது. அதாவது இப்போ எலக்ட்ரிக் கார் இருக்குது, எலக்ட்ரிக் காருக்கு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணணும். பட் இந்த ரேஞ்ச் எக்ஸ்டெண்டட் வெஹிக்கிள்ஸில் பேட்டரியோடு இது வந்து ஓடுது. பட் கூடுதலே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபியூல் இன்ஜினும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த இவி வெஹிக்கிள் ரன் பண்ணும்போது இந்த ஃபியூல் டேங்கும் இருக்குது. இந்த ஃபியூல் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ வந்து எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வந்து கிடைக்கும். சூப்பராக இருக்கு இல்லையா? ஸோ இவி பேட்டரியில் ரன் ஆகுது. ரன் பண்ணும்போதே இந்த இன்ஜின்ல இருந்து அதை சார்ஜும் பண்ணுறாங்க. ஸோ சூப்பரான ஒரு ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் வெஹிக்கிளும் அவங்க வந்து கொண்டு வர இருக்கிறாங்க ஃபியூச்சரில் இந்த சேம் பிளாட்ஃபார்மில். இந்த புது பிளாட்ஃபார்மோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட். இந்த பிளாட்ஃபார்மில் தான் ஃபியூச்சரில் வரக்கூடிய பல எம்ஜி வெஹிக்கிள்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மோட குயிக் ப்ரிவியூ வந்து இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இதில் வந்து நிறைய சேஃப்டி செக்லாம் பண்ணுறாங்க. அந்த பேட்டரியை கூட தண்ணியில் முக்கிலாம் வச்சு டெமோன்ஸ்ட்ரேஷன்லாம் வந்து பண்ணாங்க. ஸோ வந்து பல புது டெக்னாலஜியில் வரக்கூடிய எம்ஜியோட புது பிளாட்ஃபார்ம் தான் இது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பேர் மெட்டல் ஃப்ரேம். இதில் தான் பில்ட் பண்ண போகிறாங்க அவங்களோட ஃபியூச்சர் வெஹிக்கிள்ஸ். நீங்கள் இப்போ ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவி வாங்குவீங்களா, ஹைப்ரிட் வாங்குவீங்களா, இல்லாட்டி இந்த ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் மாதிரியான வெஹிக்கிள்ஸ் வாங்குவீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம டெக் தமிழ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.